எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் கரூர் கிளாசிக் கிச்சன். தீபாவளி நாளைக்குங்க. இன்னைக்கு வரைக்கும் என்னென்ன பண்ணியிருக்கோங்கிறது தான் சின்ன விலாகாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இதில் ஒரு அன்பாக்சிங் வீடியோவும் காமிக்க போகிறேன். என்னென்ன வாங்கியிருக்கோங்கிறத பார்க்கலாம் வாங்க. சாரீ வந்து நான் ஆன்லைனில் பொட்டிக் இருக்கிறதுனால ஆன்லைன் பொட்டிக்லேயே எடுத்துட்டேன். இது வந்து வாழைநார் பட்டுங்க. இது வந்து பிரத்துக்குட்டிக்கு லாங் கவுனாக தைக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். இதுக்கு கலர் மேட்ச் பண்ணி தான் கிட்டத்தட்ட மேட்சிங்காகவே அமைஞ்சிருச்சு. நான் எடுத்த சாரீ வந்து செமிட்டசர். அதே மாதிரி ராகுவுக்கும் ஆன்லைனில் தான் எடுத்தோம். அவங்க அப்பாவுக்கு மட்டும் இங்கே கடையில் போய் லோக்கல் ஷாப்பில் எடுத்தோம். பிரத்துவுக்கு வந்து முந்தி பார்ட்டை வந்து மேலே பாடி பார்ட்டு கொடுத்துட்டு புடவையை கீழே ஸ்கர்ட்டாக தைச்சாச்சு. ஃபுல்லாக லாங் டாப்பாக அப்படியே தைச்சிருக்கு. நாளைக்கு செலிப்ரேஷன் வீடியோவில் இதை வந்து வேர் பண்ணி எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறேன். நான் இது வந்து செமிட்டசர் ஆன்லைன் பொட்டிக்கு என்னோடய ஃபேஷன் எத்னிக்ஸ் பொட்டிக்கில் தான் எடுத்தேங்க. இது வந்து என்கிட்ட இல்லாத கலர், அதனால் எடுத்திருக்கேன். எடுத்ததுக்கப்புறம் பார்த்தா பிரத்தோது என்னதும் கிட்டத்தட்ட டியோ வாட்டர் ஆகிடுச்சு. அது என்னன்னு தெரில, எல்லாத்துக்குமே இந்த தடவை க்ரீன் கலர்லேயே அமைஞ்சிருச்சுங்க. நானும் பிரத்துவும் ஃபஸ்ட்டு எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் தான் ராகுவுக்கும் அவங்க அப்பாவுக்கு எடுத்தோம். ராகவ் வந்து முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டான் க்ரீன் பேண்ட் ஒயிட் ஷர்ட்டுன்னு. இங்கே கடையில் கிடைக்காதனால ஆன்லைனில் போட்டு எடுத்துக்கிட்டேன். அவங்க அப்பாவுக்கு கடையில் போய் எடுத்தோம். தீபாவளி ப்ரிப்ரேஷன்ஸ்னாவே ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் தான். நாங்கள் வந்து இந்த வருஷம் எப்பவும் போல் வீட்டில் தீபாவளிக்கு வீட்டிலே செஞ்சிட்டோம். ஸ்வீட் எல்லாம் ஒரு நாள் செஞ்சேன். அதுக்கப்புறம் காரமெல்லாம் ஒரு நாள் செஞ்சேன். எப்போவுமே அம்மா வீட்டுக்கு வந்து தான் ஸ்வீட் காரமெல்லாம் செய்வோங்க. ஃபஸ்ட்டு வந்து காலையில் ஆரம்பிக்கும் போதே குலோப் ஜாமுன் போட்டு எடுத்து வச்சாச்சு. அது வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு மட்டும் மறந்துட்டேன். அப்புறம் பாதுஷா செஞ்சோம். பாதுஷாவோட லாங் வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். எல்லா லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாதுஷா முடித்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா லட்டு போட்டோம். லட்டு பூந்தி லட்டு வந்து ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக செய்கிற மெத்தடில் தான் இந்த வருஷமும் செஞ்சுருக்கேன். இதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் வந்து பாசிப்பருப்பு முறுக்கு வந்து ஃபஸ்ட்டு செஞ்சு முடிச்சிட்டோம். பாசிப்பருப்பு முறுக்கு வந்து ரொம்ப ஈஸி, அதே சமயம் டேஸ்ட் வாசம் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கும். சேனலில் வீடியோ இருக்குது. எல்லா வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. முறுக்கு வந்து சுட்டு முடித்து எல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறமா மிக்சருக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். எப்போவுமே அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுட்டு தான் நாங்கள் வந்து அடுப்பு பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா செஞ்சு கையோடு முடிச்சிடுவோம். அதனால் சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். இந்த தீபாவளிக்கு நாங்கள் மிக்சர், முறுக்கு, அதுக்கப்புறமா ஸ்வீட் 3 ஸ்வீட் வந்து செஞ்சுருக்கோங்க. இது எல்லா லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ஆக்சுவலாக இந்த தீபாவளிக்கு ப்ரிப்ரேஷன்லாம் முடிச்சிருப்பீங்க. இருந்தாலும் ஒரு கிளான்ஸ் ஃபுல் வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மிக்சர், பாசிப்பருப்பு முறுக்கு, பூந்தி லட்டு, மினி பாதுஷா, குலோப் ஜாமுன். நான் இந்த தீபாவளி ஆஃபரில் இந்த ப்ரெஸ்டீஜோட ஸ்வெட்ச் நியோங்கிற 4 பர்னர் கிளாஸ் டாப் குக்டாப் தான் வாங்கியிருக்கேன். இந்த ஸ்டவ் எதனால் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, நான் முதலே வச்சுருக்கிறது 2 பர்னர் அடுப்பு. எனக்கு சில சமயத்தில் 2 பர்னர் வந்து பற்ற மாட்டேங்குது. அதனால 3 பர்னர் வாங்கலாங்கிற முடிவில் இருந்தேன். 3ஓட 4 வாங்கிட்டால் மறுபடியும் அடுப்பு வந்து பத்தலினா கூட மாற்றணுங்கிற அவசியம் இருக்காதுங்கிறக்காக ரேட் வைஸ் விசாரித்து பார்த்தேன். தீபாவளிக்கு ஆஃபர் போட்டிருந்தாங்க. நான் முதல்ல ஆக்சுவலாக அமேசானில் பார்த்தப்ப 10,000 சம்திங் இருந்தது. இங்கே லோக்கலில் வாசவி எவர்சில்வர் கடையில் போய் கேட்டப்போ அடுப்போட ப்ரைஸ் வந்து 13,895. ஆஃபர் போக எனக்கு 8,800 கொடுத்தாங்க. 4 பர்னர் கிளாஸ் டாப் ஸ்டவ்வுங்க. ஆனால் வந்து இது வந்து என்ன ஒரு ப்ளஸ்னால் லிஃப்டபுள் பர்னர். 4 பர்னருமே நம்ம லிஃப்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெவியான பவுடர் கோட்டட் பர்னர்ஸ் தான் இந்த தடவை கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக ஸ்டவ்வில் நம்ம பண்ணுற ஒரே ஒரு நம்மளையே அறியாமல் பண்ணுற ஒரே வேலை என்னென்னா பால் பொங்க விடுறது, டீ பொங்க விடுறதுங்க. நம்மளையும் மீறி அதை அடிக்கடி பொங்க விட்டுருவோம். அந்த மாதிரி இருக்கப்போ க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த லிஃப்டபுள் பர்னர் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நான் இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு தான் சரின்னு லிஃப்டபுள் பர்னர் வாங்கினேன். லிஃப்ட் பண்ணும்போது ஈஸியாக லிஃப்ட் பண்ணிடலாம். மறுபடியும் கீழே இறக்கும் போது நம்ம வந்து இறக்குனா மேனுவலாக இறக்க முடியாதுங்க. அதுக்கு வந்து ஒரு நாப் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் இறக்க முடியும். துடைக்கும் போது 4 பர்னர்லையும் லிஃப்ட் பண்ணிவிட்டு ஈஸியாக கிளாஸ் வந்து துடைச்சி விட்டுற முடியும். இந்த நாபை வந்து 2 தடவை அன்ஸ்க்ரூ பண்ணிவிட்டு வெளியே இழுத்தோம்னா நம்மளோட பர்னரை கீழே இறக்கிக்கலாம். மறுபடியும் ஸ்க்ரூ வந்து டைட் பண்ணிக்கலாம்.
இது வந்து ஹெவி பவுடர் கோட்டட். என்ன தான் பால் நமக்கு வழிஞ்சாலும் கிளாஸ் டாப்புக்கு மேலே தான் இருக்கும், ஸ்டவ்வோட அடியில் போகாது. அதனால் க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் அடிக்கடி பால் பொங்க விட்ருவேன், இல்லைன்னா டீயை பொங்க விட்ருவேன். இந்த பருப்பெல்லாம் வச்சா தண்ணி வெளியே வந்து அதுவுமே பொங்கி கீழே விழிஞ்சிருங்க. மெயினாக நாங்கள் வந்து பலகாரம் செய்யும்போது எனக்கு செக்கில் ஆட்டின கடலை எண்ணெய்ங்கிறனால நிறைய டைம் பலகாரம்னே போக வேண்டாம், பூரியோ வடகமோ சுடும்போது எனக்கு வந்து பொங்கி வந்துடும், எண்ணெய் மெயினாக பொங்கி வந்துடும். அப்போல்லாம் இது வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்க்ரூ இந்த மாதிரி எடுத்தோம்னா உள்ளே ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தான். மேனுவல் வந்து ஒரு 2 தடவை பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது மாதிரி கீழே இறக்கி வச்சுட்டா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்க்ரூ வந்து லாக் ஆகிக்கும். பர்னர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய பர்னர், 2 சின்ன பர்னர், இந்த சைடு ஒரு சின்ன பர்னர், இந்த எஜ்ஜில் ஒரு சின்ன பர்னர், நடுவில் ஒரு மீடியம் பர்னர், மொத்தம் 4 பர்னர் இருக்குது. 3 பர்னர் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்டவ் சின்னதாக இருக்கும். 3 பக்கம் 3 பர்னர் இருக்கும். யூஸ்வலாக வாங்குகிற கிளாஸ் டாப் மாதிரி தான். எல்லோரும் கிளாஸ் வெடிச்சிருங்கிறாங்க. ஆனால் இது டஃப் அண்ட் கிளாஸ் வந்து நல்லா செக் பண்ணிவிட்டு கிளாஸ்க்கே 2 இயர்ஸ் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. அடியில் பாருங்கள் எந்த ஹோல்ஸும் இருக்காது, நமக்கு கேஸ் பைப்லைன் மட்டும்தான் வருது. மேலே எது வச்சு பொங்குனாலும் அடியில் வராத அளவுக்கு இருக்குது. நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்கு என்னோடய பழைய அடுப்பையும் காமிக்கிறேன் பாருங்கள். பழைய அடுப்பில் என்னென்னா இது ஸ்டீல் கோட்டிங், ஸ்டீலுங்கிறதுனால நல்லா அப்படியே பிடிச்சிக்கும். இந்த பர்னர் வழியாக அடியில் ஹோல்ஸ் இருக்குது, அந்த ஹோல்ஸ் வழியாக பாலோ எது பொங்குனாலும் அடியில் வந்துடும். அடியில் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், அடியில் என்னால் க்ளீன் பண்ண முடியாதனால ரொம்ப ஒரு மாதிரி ரஸ்ட் ஃபார்ம் ஆன மாதிரி ஆகிடுச்சு. இந்த அடுப்பு வந்து சர்வீஸ்க்கு கொடுத்து இது நல்லா, ஆனால் ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. இது சர்வீஸ்க்கு மட்டும் கொடுத்து அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டா நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டவ்வில் அந்த மாதிரி இல்லைங்க. பர்னர் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடியில் அந்த கிளாஸ் தான் தெரியும். பர்னரை வந்து லிஃப்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன பொங்கி வந்தாலும் அடியில் தான் இருக்கும், நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். இதோட யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத ரிவ்யூ நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த தீபாவளிக்கு நான் ஆஃபரில் இது வாங்கியிருக்கேன். பலகாரம், புது துணி எல்லாம் பார்த்தாச்சு. கடைசியாக தீபாவளின்னா பட்டாசு இல்லாமல் எப்படி, பட்டாசும் வாங்கியாச்சுங்க. இந்த தடவை எப்பவும் போல் அதிகமாக வாங்காமல் கம்மியாக தான் வாங்கியிருக்கு. பிரணவுக்கு வந்து பெரிய பையனாயிட்டனால வெடிக்கிற இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருச்சு, அவன் பட்டாசே வேண்டான்னு சொல்லிட்டேன். பிரத்துக்குட்டிக்காக கொஞ்சமாக ஃபேன்சி ஐட்டம்ஸ் மட்டும் வாங்கியிருக்கோம். இது என்னென்ன வாங்கியிருக்கோங்கிறத தீபாவளி செலிப்ரேஷன் வீடியோவில் நான் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக என்னென்ன இருக்குங்கிறத காமிக்கிறேன். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த தீபாவளியை ரொம்ப சேஃபாக செலிப்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கான்களை ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எந்த ஒரு வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.